வணக்கம். இது பாலாஜி அகாடமி. என் பேர் எஸ் கோகுல் சந்திரன். எம்எஸ்சி பிஎட் மேக்ஸு. நான் வந்து இப்போ மேக்ஸ் கிளாஸ் ட்ரெயினர், டிஎன்பிசி ட்ரெயினராக இருக்கிறேன். மேக்ஸ் கிளாஸ் படிக்க போகிறேன். பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து விகிதம் மற்றும் விகித சமம். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது. இதில் எப்படி எப்படிலாம் ஷார்ட்கட் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எழுதிக்கிங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். விகிதம் மற்றும் விகித சமம். சரிங்களா? அதில் எழுத போகிறோம். விகிதம் மற்றும் விகித சமம் அப்படிங்கிற டாபிக் எழுதுவோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டெஃபினிஷன் எழுதணும். அதனால் அதை எழுதிங்க பார்க்கலாம். விகிதம், விகிதம் விகிதம் அப்படிங்கிறது எழுதிங்க. ஒரு விகிதம் அப்படிங்கிறது ஒரு முழு தொகுதியானது சிறு சிறு பகுதிகளாக, ஒரு முழு தொகுதியானது சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதாகும். விகிதம் என்பது ஒரு முழு தொகுதியை அல்லது முழு தொகுதியை சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதாகும். விகிதத்தினை இந்த மாதிரி சிம்பிள் போட்டுங்க. விகிதத்தினை இந்த மாதிரி சிம்பிள் என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம். விகிதத்தினை இந்த மாதிரி போட்டு ஒரு குறியீடால் குறிப்பிடுகிறோம் அப்படின்னு எழுதிங்க. விகிதத்தினை என்ற குறியீடால் குறிப்பிடுகிறோம். அடுத்தது, எடுத்துக்காட்டாக 100 பேர் உள்ள ஒரு அரங்கில் 30 பேர் மாணவர்கள், 40 பேர் மாணவிகள், 30 பேர் மாணவர்கள், 40 பேர் மாணவிகள், 20 பேர் பெற்றோர்கள், 20 பேர் பெற்றோர்கள் மற்றும் 10 பேர் ஆசிரியர்கள் எனில் 10 பேர் ஆசிரியர்கள் எனில் முதல்ல மாணவியர்க்கிடையான விகிதம், மாணவியர்க்கிடையான விகிதம், மாணவர்கிடையான விகிதம் அப்படின்னு எழுதி இந்த மாதிரி எழுதுங்க. மாணவர்கள் எவ்வளவு பேர் சொன்னாங்க? 30 பேர். மாணவிகள் 40. அப்ப 30:40 எழுதுங்க. இதை வந்து சிம்பிளை பண்ணிடுங்க. 30/40 எழுதுங்க. இதை வந்து 3/4 அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் 3:4 அப்படின்னு மாணவர்கிடையான விகிதம் போட்டு இந்த மாதிரி எழுதுங்க. 30:40 அப்படின்னு எழுதுங்க. மாணவர்கிடையான விகிதம் 30:40. சரிங்களா? இதை வந்து நம்ம 30/40 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் 3/4 அப்படின்னு எழுதலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்னு எழுதலாம். என்ன அப்படிங்கிற விளக்கம் நான் பின்னாடி கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது ரெண்டாவது, மாணவியர் மற்றும் பெற்றோருக்கிடையான விகிதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் வந்து 30:40:20 எழுதுங்க. இதை வந்து 3:4:2 3:4:2. சரிங்களா? நம்ம அடுத்து மூணாவது, மாணவியர் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் விகிதம்.
விகிதம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இது அந்த ஆசிரியருங்கிற விகிதத்தை சேர்க்குறீங்க. இப்போ எவ்வளோ வருதுங்க? 30:40:20:10. அப்போ இங்கே 3:4:2:1 இந்த மாதிரி வரும். இந்த 3 விஷயம் எழுதுங்க, நான் விளக்கணும்னு சொல்லுவேன். இப்போ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழு தொகுதியை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கிறோம். பிரித்தோம்னா எழுதுறதுக்கு பேர் தான் விகிதம் அப்படின்னு சொல்ல வரும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரோட்டில் இந்த 1 மணி நேரத்தில் ஒரு 200 வாகனம் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். 200 வாகனம்னா அது என்ன இருக்கலாம்? பஸ் இருக்கலாம், காரு, அதே மாதிரி லாரி அல்லது 2 வீலர் எதுனா போயிருக்கலாம். அப்போ அந்த மொத்தம் 200ங்கிறத இவ்வளோ பார்ட்ஸ் காரு, இவ்வளோ பார்ட்ஸ் இது, இவ்வளோ பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்னென்னா விகிதம் அப்படிங்கிறப்ப 2 பேருக்கு கம்பேரிசன் அப்படின்னு தான் இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கும், நீங்கள் 2 பேர் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அதில் உண்டான வேறுபாடு வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம விகிதம்னு சொல்ல போகிறோம். இப்போ அதில் 2 பேர் சமமான நிகழ்வு இருக்கலாம், 3 பேர் சமமானது இருக்கலாம், 4 பேர் சமமானது இருக்கலாம், 5 பேர் சமமாக இருக்கலாம், எண்ணற்ற இருக்கலாம். ஆனால் நமக்கு அதிகபட்சம் 2 பேர், 3 பேர், 4 பேர் அதிகபட்சம் அவ்வளோதான் நமக்கு கம்பேரிசன் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா விகிதத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் போடலாம்னு சொல்லியாச்சு. இப்படி போட்டோம்னா அப்போ இங்கே ஒரு நம்பர் எழுதணும், இங்கே ஒரு நம்பர் எழுதணும், ஏ பி அப்படின்னு ஒரு நம்பர் எழுத போகிறோம். அதே ஏன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு நார்மலாக சொல்லியிருக்கிறேன் ஏபின்னு. அங்கே நம்பர் ஏதாவது 2 பேர் அப்படிங்கிற மீனிங் இந்த பக்கம் வந்துடுதுங்களா? சரி, ஏபி அப்படிங்கிற நம்பரை வச்சு எழுதுற மாதிரி எழுதுறோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் எவ்வளோ பேருங்க? 30 பேர். 100 பேருங்கிறது ஒரு தொகுதி. அதில் 30 பேர் மாணவர்கள், 40 பேர் மாணவிகள், அப்புறம் 20 பேர் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ மொத்தம் 100 பேர் அது வந்தாச்சு. இப்போ நம்ம அதை விகிதத்தில் எழுத போகிறோம் அப்படின்னா இப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், நமக்கு எதை வேணாலும் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 விகிதத்துக்கு எப்படி எழுதுறது, 3 விகிதத்துக்கு எப்படி எழுதுறது, 4 விகிதத்துக்கு எழுதுறதுன்னு மட்டும் பேசிக்காக சொல்கிறேன். இது பேசிக் இதுதான், இது தேவையான சொல்கிறேன். இப்போ என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாணவருக்கான விகிதம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் யார் வராங்க? அப்போ அந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. அப்போ மாணவர் வந்து எவ்வளவு? 30 பேர், மாணவி எவ்வளவு? 40 பேர். அப்போ விகிதம்னா இடையில ஈஸ்ட் போடணும். அப்போ 30:40 அப்படிங்கிற விஷயம் தான் மாணவருக்கான விகிதம். இதே மாணவருக்கான விகிதம்னா அப்படி மாற்றி எழுதணும். எது ஃபர்ஸ்ட் கொடுக்குறானோ அதை ஃபர்ஸ்ட் வரணும், எது ரெண்டாவது அது ரெண்டாவது, அதான் ஆர்டர் வைஸில் எழுதணும். மாற்றி எழுதக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 300 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் 200 ரூபா சம்பளம் வாங்குறீங்க. அப்போ 200 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு போய் 300 ரூபாயும், 300 ரூபா சம்பளம் அதிகமாக வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் குறைவாகும், குறைவாக வேலை செஞ்சவங்க சம்பளம் அதிகமாக கொடுத்தா ஏற்றுக்குவோமா? மாட்டோம். அந்த மாதிரி தான் இது என்னன்னா ஆர்டர் வைஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், என்ன கொடுக்குறோன்னா அது ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் 2வது, அப்புறம் 3வது, அப்படி தான் எழுதிட்டு வரணும், மாற்றக்கூடாது. சரிங்களா? 2:3ங்கிறதுக்கும் 3:2ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதனால் அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து இது 30:40 நீங்கள் கேட்கலாம், ஒரே தடவை ஏதாவது விகிதத்தை வந்து எளிமையான வடிவத்தில் தான் எழுதணும். அதனால் நம்ம என்ன 30:40 அப்படியே வச்சுக்கூடாது. அப்போ 30:40 அடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது 3 தடவை, இது 4 தடவை, அப்போ 3:4 இப்படியே எழுதிட்டு போயிடலாம்னா தாராளமாக எழுதலாம். நான் எழுத வேணாம்னு சொல்லலை. இங்கே ஏன் இது எழுதியிருக்கிறேன்னா அந்த பேசிக் ஐடியா இந்த ஃபார்முலாக்காக எழுதியிருக்கிறேன். அதாவது A:B சொன்னோம்னா இதை நம்ம A/B அப்படின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி B:A அப்படின்னா B/A அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை வந்து நம்ம கணக்கில் பயன்படுத்துவோம். அதுக்கு தான் 30:40 கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 30/40 A:B அப்படின்னா அதை வகுத்தலாம் A/B அப்படின்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டர் நம்ம வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அடிக்கிறீங்க முதல்ல மாதிரி அந்த 10 அடிச்சா 3/4 எழுதிக்கலாம் பின்னமா. இது வந்து விகிதம் கொடுத்துருந்தா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பின்னமா எழுதிட்டேன். எனக்கு வந்து மறுபடியும் விகிதம் தான் வேணும். அப்போ 3/4 இந்த A:B A/Bன்னு எழுதுன மாதிரி A/B A:B எழுதிக்கலாம். ரெண்டுமே மாத்திக்கலாம். உங்களுக்கு பின்னமா வேணுங்கிறப்ப பின்னமா எழுதிக்கலாம், விகிதமா வேணுங்கிறப்ப விகிதமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எப்படின்னா எழுதிக்கலாம். அதனால தான் நான் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், இப்படி எழுதிக்கிறேன். அதை இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இது உங்களுக்கு பேசிக் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் 3 ஸ்டெப் அதில் சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா அதை வந்து கணக்கில் நம்ம பயன்படுத்துவோம். அதனால இந்த இடத்துல குறிப்பு அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, நோட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி A:B = A/B, அதே மாதிரி B:A அப்படின்னா B/A அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படிங்கிறத எழுதி வச்சுங்க. A:B A/B, B:A B/A அப்படின்னு எழுதிங்க. பேசிக்கலாக கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷார்ட்கட் கொடுக்கணும். அதனால பேசிக் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கங்க. சரி, இப்போ 3:4 சொல்லியாச்சுங்களா? அப்போ 2 பேருக்கு முன்னாடி வந்துருச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா
மூணு பேர். இப்ப மாணவர், ரெண்டாவது மாணவர், மாணவியர் மற்றும் பெற்றோருக்கிடையான விகிதம் அப்படின்னு கேட்கிறோம். இப்ப முதல்ல வந்து மாணவ மாணவியர் 2 பேருக்கு உண்டான விகிதம் சொன்னீங்க. இப்ப 3 பேர்னா 3 பேர்த்தோட ஆர்டர் எழுதிடுறீங்க, எவ்வளவு எழுதிடுறீங்க. இவன் 30, 40, 20. அப்ப 30:40:20ங்களா? இதையும் அதே மாதிரி தான். இந்த 3 நம்பரையும் வகுப்பட்ட எளிமையான வடிவத்தில் சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், இல்ல அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல 30, 40, 7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா இது 2 10ஆல் வகுப்படும், இது வகுப்படுமானா வகுப்படாது. அப்ப இந்த ஒரு நம்பர் வகுப்படலைன்னா பொதுவாக வரலைன்னா அப்படியே விட்டுறணும். அப்ப இது ஆன்சர் இதுதான் அர்த்தம். அந்த பார்ட்ஸை பிரிக்கிறப்ப ஒருத்தர் 30 பகுதி, ஒருத்தர் 40 பகுதி, ஒருத்தர் 7 பகுதி, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அந்த கணக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு மீனிங்கு, இப்போ இது பார்த்தீங்கன்னா 30, 40, 20ங்கிறப்ப அப்போ இது எல்லாமே எதாவது வகுப்படுதுங்க, எல்லாமே 10ஆல் சுருக்கலாம். 10ஆல் சுருக்கினா 3, 4, 2. 30:40 போது அதை வந்து பின்னமா பண்ணும்போது 30/40 பண்றோம். இப்போ இந்த 3 ஸ்தானம் வந்து என்ன அது பண்ண முடியாதுங்க. 2 பின்னம்லாம் எழுத முடியாது. அதாவது இதை வந்து கேட்கறது 30/40/20 அப்படின்னு எழுத முடியாது. அது இதுவே நான் வந்து 30/40 ஏன் எழுதுனேங்கிறத பார்த்தீங்கன்னா இதனால தான் எழுதியிருக்கிறேன். A/Bனா A/Bன்னு எழுதலாம்னால தான் எழுதியிருக்கிறேன். வகுத்தலா எழுதுனேன்னு எழுத வகுத்தலா நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதலை. புரியுங்களா? அதாவது A/Bனா அதாவது 30:40னா 30/40 அப்படியே எழுதிக்கலாம், இதுலேயும் அப்படியே எழுதிக்கலாம்னா எழுதலை. அது ஃபார்முலா பிரகாரம் எழுதியிருக்கிறேன். A/Bனா A/Bன்னு எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த எழுதியிருக்கிறேன். இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம வந்து டைரக்டாக தான் அடிக்கணும், இப்படிலாம் அடிக்கக்கூடாது, இப்படிலாம் போடக்கூடாது. அப்போ வந்து 30:40:20னா 3:4:2 தான் சொல்லணும். சரிங்களா? இதே மாதிரி தான் 4 பேர் இருக்கிறப்ப 1, 2, 3, 4 பேர் வந்துடுறாங்க. 4 பேர்த்தோட விகிதம் எழுதுறீங்க. அதை கேன்சல் பண்ணுற 3:4:2:1. இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ 2 விகிதம் எழுதிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3:4 2 பேருக்குண்டான விகிதம், 3 பேருக்குண்டான விகிதம் 3:4:2. அப்புறம் கடைசியாக 4 பேருக்குண்டான விகிதம் 3:4:2:1. அப்போ பார்க்க போனால் இப்போ நீங்கள் என்ன எதுக்கு வந்துட்டீங்க, இப்போ விகிதம்னா அதாவது ஒரு நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க, பார்ட்ஸ் பிரித்து கொடுத்துட்றாங்க. விகிதத்தை எழுதுன்னு சொன்னால் இப்படி எழுதிக்கலாம். அதாவது 30 பேர் மாணவர்கள், 40 பேர் மாணவிகள்லாம், 2 பேருக்கு உண்டான விகிதம் என்னன்னா 3:4. அப்போ 3 பங்கு மாணவர்கள் இருக்கிறாங்க, 4 பங்கு மாணவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பிரிக்கிறோம். அவ்வளோதான் மீனிங். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த இதை கொடுத்துருவாங்க, இந்த விகிதத்தை கொடுத்துருவாங்க. 3:4:2:1ங்கிற விகிதம் கொடுத்துருவான். 100 பேர் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கிறான்னு கொடுத்துருவான், விகிதம் கொடுத்துருவான். அப்போ எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க, எவ்வளோ மாணவிகள் இருந்தாங்க அப்படின்னு அந்த 30, 40ன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அதை எழுதணும். சரிங்களா? எழுதிங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 2ன்னு போட்டுக்கங்க. ஒரு வகுப்பில் 100 பேர் உள்ளனர். ஒரு வகுப்பில் 100 பேர் உள்ளனர். அவர்களில் மாணவர் மாணவியர். ஒரு வகுப்பில் 100 பேர் உள்ளனர். அவர்களில் மாணவர் மாணவியர் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் முறையே 3:4:2:1 என்ற விகிதத்தில் உள்ளனர். 3:4:2:1 என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் இந்த மாதிரி எழுதிங்க. ஃபர்ஸ்ட் மாணவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க வைங்க. கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை வேணும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டா, மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இதில் 4 குரூப் இருக்கிறாங்க, மாணவர் மாணவிகள் இருக்காங்க. அதில் 3:4:2:1ங்கிற ரேஷியோவில் இருக்கிறாங்கன்னு இது 2 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, 100 பேர்த்தில் மாணவர்கள் எவ்வளோ. அப்போ 100 பேர்த்தில் மாணவர்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா விகிதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த விகிதத்தில் இது 3:4:2:1 கொடுத்துருக்கானுங்களா, இதில் வந்து மொத்த விகிதம் என்னன்னு பார்க்குறோம், குறிப்பிட்ட விகிதம் என்னன்னு பார்க்குறோம். குறிப்பிட்டதுன்னா மாணவனா மாணவி, ஆசிரியர்னா ஆசிரியர், பெற்றோர்னா பெற்றோர், அவங்க வந்து குறிப்பிட்டவங்க. மொத்தம்ங்கிறத எல்லாத்தையும் கூட்டணும். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விகிதங்களின் கூடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் த ரேஷியோஸ்ன்னு விகிதங்களின் கூடுதல்னா இங்கே கொடுத்துருக்கலாம் ஆட் பண்ணுறீங்க. 3, 4, அதுக்கப்புறம் 2, 1. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 10. அப்போ இதுதான் மொத்த விகிதம் அப்படிங்கிற இந்த மீனிங் தான் நம்ம இடத்துல எடுக்கிறோம். மொத்த விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க? 10.
சரி, இப்போ மொத்த விகிதம் 10ல 10 மொத்தங்கிறது கீழே எழுதிக்கணும். மொத்த விகிதம் 10ங்கிறதுல குறிப்பிட்டது யாருங்க? எதை பத்தி சொல்றான்? மாணவர்களை பத்தி சொல்றான். அப்ப மாணவரோட விகிதம் எவ்வளவுங்க? 3. அப்ப குறிப்பிட்ட விகிதம் 3 இன்ட்டு இங்க மொத்த மதிப்பு எவ்வளோ அதை போடுறீங்க 100ன்னு. அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிருதுங்க? 30 பேர் மாணவர்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரியே மாணவிக்கு எழுதிக்கலாம். இப்போ மாணவி அப்படின்னு சொன்னோம்னா மாணவிகள் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப இங்க எத்தனை எழுதுவீங்க? மொத்த விகிதம் 10 அதுல வந்து 4 இன்ட்டு 100ன்னு போட்டீங்கன்னா அப்ப இங்க 40 பேர். இதே மாதிரி மொத்தம் எழுதலாம். இது ஒண்ணு எழுதலாம் போடுங்க. அப்ப 40 பேர் எழுதிக்கலாம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, குறிப்பு என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, ஃபார்முலா குறிப்பிட்ட மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, குறிப்பிட்ட மதிப்புன்னு கேட்டாங்கன்னா குறிப்பிட்ட விகிதம் பை மொத்த விகிதம் இன்ட்டு 100 இன்ட்டு மொத்த மதிப்பு அப்படிங்கிற விஷயம் சொல்றோம். குறிப்பிட்ட மதிப்புன்னு கேட்டாங்கன்னா குறிப்பிட்ட விகிதம் பை மொத்த விகிதம் இன்ட்டு மொத்த மதிப்பு. இது எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலால வந்துடுது கணக்கு. அப்ப a by b a b c னு 3 நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம அடிச்சு போற மாதிரி அது. சரிங்களா? இன்னும் ஒரு டெஃபினிஷன் அதை எழுதிட்டோம்னா அப்புறம் சம் வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்ல கொடுத்துட்றாங்க, விகிதத்தில் எழுதி சொல்லணும்னா 2 விகிதம் 3 விகிதம் 4 விகிதம் நம்பர் எழுதிக்கிறோம். எளிமையான விகிதத்தில் எழுதுனா விகிதம் வந்துடுது. இப்போ என்னன்னா விகிதத்தை கொடுத்துட்றான், எத்தனை பேர் இருக்கிறான்னு கேட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதுறோம். பாருங்க, குறிப்பிட்ட விகிதம் மொத்த விகிதத்தில் குறிப்பிட்ட விகிதம் என்னன்னு பார்க்குறீங்க இன்ட்டு மொத்த மதிப்பு எவ்வளோன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடுதுங்க? என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்விக்குள்ள ஆன்சர் வந்துடுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது விகித சமம் எழுதுங்க. ரெண்டாவது டெஃபினிஷன் வந்து விகித சமம் பிராக்கெட்ல இப்படி வச்சுங்க. இந்த மாதிரி 4 புள்ளி வச்சிருப்பாங்க. இதோட சிம்பிள் இதுதான். 4 புள்ளி வச்சா விகித சமம்னு அர்த்தம். இதுக்கு சொல்றேன், எழுதிங்க. இந்த மாதிரி எழுதிங்க. ஏதேனும் இரு விகிதங்கள் a is to b மற்றும் c is to d விகித சமத்தில் இருக்க நிபந்தனை அப்படின்னு எழுதிட்டு நம்பர் எழுதிங்க. கடை எண்களின் பெருக்கல் பலன் சமம் நடு எண்களின் பெருக்கல் பலன். கடை எண்களின் பெருக்கல் பலன் சமம் நடு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு எழுதி இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த இடத்துல a கிராஸ் d b கிராஸ் c. எனவே a is to b w is to c is to d. எழுதிட்டீங்களா? இப்போ என்ன சொல்ல வரோம்னா, அதாவது விகித சமம் அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிற மீனிங்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே டாபிக் கொடுத்தல ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், ரேஷியோ விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிற மீனிங் பார்க்குறோம். ப்ரொப்போர்ஷனா நான் அதாவது விகிதம்னா இப்படி ஒரே ஒரு தடவை வச்சோம் ஈஸ்ட். இப்போ இது விகித சமம் அப்படின்னா 2 தடவை இந்த மாதிரி புள்ளி வச்சிருப்பாங்க. இதான் சிம்பிள்.
இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா விகித சமத்துல இருக்குது அப்படின்னு வரும். இதுக்கு வந்து 3 விகிதம் 4 விகிதம் எடுத்துக்கூடாது, 2 விகிதம் தான் எடுத்துக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பாருங்க A:B, அதாவது 2:3 ஒரு நம்பர் அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று C:4:5 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 நம்பர் இருக்கும். A1 B C D 4 நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. 4 நம்பர் கொடுத்துட்டு இப்போ அதை வந்து விகித சமத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். 2 விகிதங்கள், எதாவது 2 விகிதங்கள் A:B C:D விகித சமத்தில் இருக்கணும்னா என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி அந்த கடைசி கடை எண்களினா கடைசி நம்பர் தான். இந்த கடைசி அந்த கடைசி இருக்கிற 2 நம்பரை பெருக்கிறீங்க, நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கிறீங்க. ஆன்சர் என்ன இருக்கணும்? சமமா இருந்ததுன்னா அப்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 விகிதங்கள், அதாவது A:B ஒரு விகிதம் C:D ஒரு விகிதம், ரெண்டும் விகித சமத்துல இருக்குது அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா விகித சமத்துல இல்லைன்னு எழுதிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டா எழுதினீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் அதை விளக்கமா எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல அந்த சிம்பிள் போடணும்னா விகித சமம்னு அர்த்தம். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இது வந்து கண்டிப்பா பொருந்தது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இதையும் பெருக்கினாலும் இதையும் பெருக்கினாலும் வரது சமமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எடுத்துக்காட்டுல பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டுன்னு போட்டு இந்த மாதிரி எழுதிங்க. 4:1 மற்றும் 8:2 விகித சமமா அப்படின்னு கேட்கிறான். விகித சமமா அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுங்க. 4:1 மற்றும் 8:2 விகித சமமா அப்படின்னு கேட்கிறான். விகித சமமா இப்ப சொன்னல, கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. சமமா சமம் இல்லையா? கடைசி 2 பெருக்கணும்னு சொன்னலங்க, கடைசி 2 பெருக்குங்க. அப்ப 4ஐயும் 2ஐயும் பெருக்கிறீங்க, இந்த பக்கம் 1ஐயும் 8ஐயும் பெருக்கிறீங்க. அதான் நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கிறீங்க, இந்த பக்கம் கடைசி இல்லை இப்படி இல்லை, இப்படி தனியா கூட எழுதிங்க. 4:1 8:2 இப்படி கூட எழுதிங்க. இந்த கடைசி 2 பெருக்கிறீங்க, இந்த கடைசி 2 நடுவில் இருக்கிற 2ஐயும் பெருக்கிறீங்க. பெருக்கிறப்ப ஆன்சர் என்ன வருதுங்க? 8 சமமா வருதா? அப்ப எனவே இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் 4 இந்த 4:1ங்கிறதும் 8:2ங்கிறது எப்படி இருக்குதுங்க? விகித சமத்துல இருக்குது. இப்படி போட்டோம்னா விகித சமத்துல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எழுதி முடிங்க. அடுத்து எடுத்துக்காட்டு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2 பாருங்க. சும்மா ஒரு சிம்பிளுக்கு தான் கொடுக்குது. 10 பாக்ஸ் 5 இப்போ 4:1 8:2 விகித சமமானு கேட்டா விகித சமத்துல இருக்குது. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க 10 பாக்ஸ், அதாவது பாக்ஸ்னா தெரியாத மதிப்புன்னு அர்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது விகித சமம்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. விகித சமம் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு விகிதம் 5:4 கொடுத்துருக்கான். இப்போ இதுல என்னன்னா நமக்கு அவன் விகித சமத்துல இருக்குன்னு கொடுத்துட்டான். அப்ப நம்ம இந்த கண்டிஷன் பிரகாரம் தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க விகித சமத்துல இருக்குன்னு சொன்னால கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். அதாவது 10ஐயும் 4ஐயும் பெருக்கணும். அதுவும் இந்த பாக்ஸையும் 5ஐயும் பெருக்கணும். அதுவும் எப்படி இருக்குது? சமமா இருக்கு. ஏன்னா விகித சமத்துல இருக்குன்னா அது அர்த்தம் இந்த 2 கடைசி இருக்கிற நம்பரை பெருக்கிறீங்க, நடுவில் இருக்கிற நம்பரை பெருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இது 2 10 பெருக்கிறீங்கன்னா எவ்வளவுங்க? 40 இல்ல 10 8 பெருக்கிறீங்கன்னா 10 4 40. அப்ப இது பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியாது. இங்க இன்ட் 5 கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? அப்ப இது இங்க இல்லைன்னா இப்படி எழுதிக்கங்க. இந்த 40 எப்படி எழுதுவேனா உங்களுக்கு புரியுதுக்காக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ 10 × 4 எழுதிட்டீங்க, அந்த பக்கம் எழுதிருக்கீங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இது தெரியாது, இது வந்து தெரிஞ்சது. நமக்கு என்ன வேணா தெரியாத மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இந்த பக்கம் இருக்கிற 5 நமக்கு தேவையில்லை. நம்ம பெருக்கலா இருக்கிறத என்ன ஆயிரும் உங்களுக்கு? வகுத்தல எழுதிக்கிறீங்க. அப்ப 10 × 4 வகுத்தல் 5 இப்படிதான் நம்ம மீனிங். அப்ப எழுதுறீங்கன்னா அடிக்கிறப்ப உங்களுக்கு 5 அடிச்சீங்கன்னா 2, அப்ப எவ்வளவு வருதுங்க? 8ன்னு வருது. இப்படி ஒரு இப்படி வந்து வழக்கமா எழுதுற மெத்தேடு. நான் என்ன சொல்றேன்னா இதுல இங்க பாருங்க அவன் கொடுத்துருக்கிறது வந்து 10 பாக்ஸ் 5:4 கொடுத்துருக்கானா? இதெல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த 4 நம்பர் மொத்தம் 4 நம்பர் 3 நம்பர் கொடுத்துட்றாங்க. நமக்கு என்ன ஒரு நம்பர் கேட்கறேன்னா இந்த ஒரு நம்பர் கேட்கறான் பாத்தீங்களா? அதோட பெருக்கிறத வந்து வகுத்தலா மாத்திக்கிங்க. ஒரு நம்பரை பெருக்கக்கூடிய 2 நம்பர் கிடைக்கிறத பெருக்கலாம் மேல எழுதிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பெருக்க இந்த கடைசி பெருக்கணும், இதையும் பெருக்கணும். இப்ப நமக்கு பெருக்கக்கூடிய நம்பர் 2மே இருந்தா பெருக்கல் எழுதிங்க. 10 × 4. அப்ப இது 2ஐயும் பெருக்கிறோம். இது 2ஐயும் பெருக்கிறது தெரியாதானங்க? ஆனா இது பெருக்கப்புறம் இது இந்த பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்கு பாருங்க. இந்த அதாவது பாக்ஸும் 5ம் பாத்தீங்கன்னா பெருக்க முடியாது.
அப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க வகுத்தில் எழுதிக்கிங்க. அப்போ இதில் வர இந்த 5ங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க வகுத்தில் கொண்டுங்க. அப்போ பாக்ஸோட ஆன்சர் ஒரே ஸ்டெப்பில் வந்துருச்சு. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ 10 4 இது பெருக்கணும். இதை ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர் கிடைக்கும். இதை ரெண்டையும் பெருக்கலாம்னா பெருக்க முடியாது. ஏன்னா இது தெரியாது இல்லைங்க, இந்த தெரியாது. அப்போ தெரியாத பெருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கீழே வகுத்தலாம் போட்டுங்கன்னு சொல்ல வரேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப்பில் அடிச்சிடலாம். அடிச்சிங்கன்னா எவ்வளோங்க 8ன்னு எழுதலாம். இல்லை இன்னும் ஒரு சில இது என்னன்னா நீங்கள் ஆப்ஷன் போயிருங்க. ஆப்ஷனில் பாருங்க, நல்லா கவனிங்க. இது 10, இது பாக்ஸு, இது 5:4 கொடுத்துருக்குறான். இப்போ நீங்கள் இதை இந்த பெருக்கக்கூடிய நம்பர் பெருக்கிறப்ப 10 பெருக்கல் 4 எவ்வளோ வருதுங்க 40ன்னு வருது. இப்போ இங்கே 5ன்னு இருக்கு. இந்த 5 எதால ஆப்ஷன் இருக்கிற எதால பெருக்குனா 40 வரும்னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா எழுதிட்டு போயிடலாம். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். இது நிறைய இருக்கு. அப்படியே நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எழுதிங்க பாருங்க. அந்த எடுத்துக்காட்டு 2 எழுதிடுங்க. இனி கணக்குகள் போகிறோம். இந்த விகித சமத்துவமான பேசிக்கா என்ன அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். இப்போ கணக்கு எழுதுறோம். நீ ஷார்ட்கட்லாம் நிறைய சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சிங்க. பொறுமையாக புரியலாம் கேளுங்க. சரிங்களா? சரி, கணக்கு எழுதிங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு A:B சமம் 2:3, B:C சமம் 4:5 எனில் A:C என்ன? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, A:B சமம் ஒரு 3 ஸ்டெப் மட்டும் எழுதுற அளவுக்கு இடம் விட்டுங்க. அது மேலே வராது. 2:5 B:C 4:3 C:D 2:3 A:B 1. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 இடம் கொடுத்துருக்காங்க. A:B BSC எனில் A:C என்னன்னு கேட்குறான். அதே மாதிரி A:B B:C C:D கொடுத்துட்டு A:Dன்னு கேட்குறான். சரிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த 2 கணக்குமே சிம்பிள் கணக்கு தான். நீங்களே எழுதிடலாம். கணக்குலேயே ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ABCன்னு 3 பேர் வராங்க. நல்லா கவனிச்சு, 3 பேர் வராங்க. அதாவது ஏன்னு ஒருத்தன், பின்னு ஒருத்தன், சின்னு ஒருத்தன் வரான். இப்போ என்னன்னா சம்பளம் வாங்குறாங்க, வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுங்க. ஏக்கும் பி A:B கொடுத்துட்டான் பாரு. ஏக்கும் பிக்கும் விகிதம் என்னன்னா ஏ வந்து 200 ரூபா வாங்கினா பி எவ்வளோ வாங்குறாங்க 300 ரூபா வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த விகிதத்துல 2 பகுதி வாங்குறான். வாங்க வேண்டிய சம்பளத்துல 2 பகுதியை வந்து ஏங்கிற வாங்குறான், பிங்கிற 3 பகுதி வாங்குறாங்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா BCன்னு பார்த்தீங்கன்னா 4:5 கொடுக்குறான். இப்போ உங்க 2 பேருக்கு கம்பேரிசன் பார்த்தாச்சு. அடுத்து இவங்க 2 பேருக்கு கம்பேரிசன் பார்க்குறப்ப ஒருத்தர் 4 பங்கு சம்பளமும் ஒருத்தர் 5 பங்கு சம்பளம் வாங்குறாரு. ஆனால் இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் பாருங்க ஏ ஒரு தடவை தான் வராரு, சியும் ஒரு தடவை தான் வராரு. ஆனால் பி தான் என்ன பண்ணுறாருன்னா இவங்க கூடயும் வரான், அவங்க கூடயும் வரான். அப்போ பிங்கிறது தான் நமக்கு விஷயம். அந்த பியை வந்து நீங்கள் சமமாக எழுதணும். பி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துட்டா அப்படியே எல்லாம் எழுதிடலாம். இல்லைன்னா அதை மீசிமாக்கிறது அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போடுவோம். அது பின்னாடி பார்த்துக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக ஷார்ட்கட் எழுதிக்கலாம். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் கணக்கை புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ A:B கொடுத்துட்டான் பாருங்க. A:B கொடுத்துட்டான். அடுத்த ஆர்டர் வந்து BC கொடுத்துட்டான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் என்ன அப்படிங்கிற மீனிங்ல கேட்குறான். ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் என்னன்னு கேட்குறான். இதே அடுத்த கேள்வி அதே மாதிரி தான் பாருங்க. ABCD 4 பேர் இருக்கிறாங்க. இங்கே 3 பேர், இங்கே 4 பேர். இப்போ AB கொடுத்துட்டாங்க பாருங்க, கணக்கு கொடுத்துருக்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா BC கொடுத்துட்டாங்க. அடுத்து அதே மாதிரி CD கொடுத்துட்றாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கேட்குறான். இந்த ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கேட்டா நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பரு, அதெல்லாம் பெருக்கலாக ஆன்சர் எழுதிடலாம். அந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். நான் அந்த ஃபார்முலாலாம் எழுதாமல் ஃபர்ஸ்ட் எப்படி விளக்கமாக இது எப்படி எழுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதணும். அதாவது என்ன சொல்லணும், A:B A/B எழுதணுமா, A:B A/B எழுதணுமா, அதை தான் இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் என்னன்னா நல்லா கவனிச்சுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2:3 கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை வந்து 2/3 எழுதிங்க. நான் ஷார்ட்கட்டாக எழுதுறேன். 2:3னா 2/3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 4:5. அதை வந்து 4/5 எழுதிக்கிங்க. இப்போ நான் சொன்ன இது பிரகாரம் இடையில ஒரு பெருக்கல் போடுங்க. சரிங்களா? பெருக்கல் போட்டீங்கன்னா ஆன்சர். இப்போ இதை அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம். இங்கே 4 இங்கே 3 அடிக்க முடியாது, இங்கே 2 இங்கே 5 இதை அடிக்க முடியாது. அப்போ அப்படியே பெருக்கீங்கன்னா எவ்வளோ வருதுங்க
8 15 வருது. இதை நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். வகுத்தலா இருந்தா அதாவது பின்னமா இருக்கணும், நம்ம ஈஸ்ட் வேணும்னா ஈஸ்டா மாத்திக்கலாம்னு சொல்லிக்கிறேன். அப்ப 8:15 அதுதான் எதுங்க ஏஎஸ்சியோட ஆன்சர். இப்போ நான் அந்த ஃபார்முலாவுக்கு வரேன். புரியுதுங்களா? அதாவது என்ன எழுதியிருக்கேன்னா நல்லா கவனிங்க. இப்போ ஃபார்முலா எழுதுறது உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா கவனிங்க. A:B கொடுத்துருக்கானுங்களா கணக்குல, அதான் எழுதுறேன். அப்ப A/B எழுதிக்கிறேன் ஈஸ்ட் பிரகாரம். இந்த A:B னா A/B எழுதிட்டேன். B/C ன்னு எழுதலாங்க, B/C எழுதலாம். இடையில ஒரு பெருக்கல் போடுங்க. இப்போ இந்த B-யும் இந்த B கேன்சல் ஆயிரும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. B வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுங்க. அப்ப B கேன்சல் ஆனா மீதி ரிமைனிங் என்ன இருக்குங்க? மேல வந்து A இருக்கும், கீழ என்ன இருக்கு? C. அவன் அதான क्वेश्चन கேட்டிருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்தே வந்துருச்சு பாருங்க. A/B னா A/B ன்னு எழுதிக்கலாம், B/C னா B/C ன்னு எழுதிக்கலாம். இத பெருக்கணும்னா ஆன்சர் எதுக்கு வருதுன்னா A/C க்கு வருது. ஆனா இந்த இடத்துல B வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரே மாதிரிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம கணக்கு தகுந்த மாதிரி மாறி வரும், நம்ம அடிச்சுக்கணும். அங்க அப்படிதான் வந்திருக்கு பாருங்க. 3 4 வந்திருக்குங்களா அந்த மாதிரி. அப்ப இந்த ஃபார்மேட்ல எழுதுறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் அதான் எழுதிக்கிறேன். அப்ப இதை 2/3 எழுதுறேன், இதை 4/5 எழுதுறேன். இப்ப கடைசியா அடிச்சு போட்டப்ப ஆன்சர் என்ன வந்துங்க? 8:15. அதை நம்ம ஷார்ட்கட்டா அப்படி டக்குனு நாங்கள் எழுதிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த கணக்கு கேட்டானா A/B 2:3 B/C 4:5 கேட்டானா நீங்க பாத்தீங்கன்னா 2/3 4/5 பெருக்குனா ஆன்சர். சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரியே இப்போ இந்த 3 இதுக்கு எப்படி எழுதலாம்? அந்த பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காம பாருங்க. A/B னா என்னதுங்க? A/B தான் அப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலா. A/B ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து B/C னா B/C, C/D னா C/D. எல்லாம் ஒரு இடையில பெருக்கல் போட்டு விடுங்க. அப்ப இந்த B வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த C-யும் கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மீதி ரிமைனிங் என்ன இருக்குதுங்க? A/D இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த A/D தான் क्वेश्चन கேட்டிருக்கான். புரியுதுங்களா? அப்ப நீங்க இருக்கிறத பெருக்கல் எழுதுனா போதும். அதாவது 2/5, இந்த 2:5 2/5, 4:3 4/3, 2:3 2/3. இங்க ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே எழுதிக்கலாம். எதுவும் பண்ண முடியாது. அப்ப 2 8 8 2 16. அதே மாதிரி இங்க எழுதினா 9 9 5 45. இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப 16:45 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம எழுதியிருக்கிறேன். இது இல்லாமலும் எழுதலாம். சரிங்களா? இதை வந்து நீங்க மைண்ட் வச்சுக்கலாம். இதை வந்து இப்ப கணக்கு கேட்டானா இந்த ஆர்டர் கரெக்டா இருக்குன்னு இருக்கணும். AB கொடுத்தா BC கொடுத்தா ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கேட்கறான். AB கொடுத்தா BC கொடுத்தா CD கொடுத்தா ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கேட்கறான். எது வேணாலும் மாத்தி கூட கொடுக்கலாம். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கேட்கறானா அப்படின்னா இருக்கிறத பெருக்கலா எழுதுனா போதும். இந்த ஷார்ட்கட் இங்க எழுதுற பாருங்க, இந்த மாதிரி எழுதுனா போதும். அப்ப கொடுத்துருக்கிற மதிப்பு 2:2 2/5. அதே மாதிரி 4:3 4/3, 2:3 2/3. இதை அடிச்சு போட்டா உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஒரே ஸ்டெப்ல எழுதுனா அதான் மீனிங். சரிங்களா? இங்க எழுதிருக்க பாருங்க. அதே மாதிரி எஸ்சினா இங்க எழுதிருக்கிறது மட்டும் தான் மீனிங். மீதி இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்றது. சரிங்களா? எழுதிக்கோங்க. என்ன புரியுதுல? எழுதிங்களா? இப்போ நீங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த விளக்கம் எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா நீங்க கணக்கை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எழுதிருக்கிறோம். சரிங்களா? எப்படியும் இடத்துல பார்த்தா அந்த நோட்டை பார்த்தா உங்களுக்கு புரியணும், அதுக்காக எழுதுறோம். ஆனா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு மீனிங் என்னன்னா இதுதான். ஷார்ட்கட் எழுதிருக்கிறதுல 2/3 4/5 அதான் அங்கே மைண்ட் வைக்கிறீங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, A/C கேட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து ஆர்டர் கரெக்டாக இருக்கு பெருக்கினா போதும். 2/3 4/5 எழுதி பெருக்கினா போதும். அதே மாதிரி 3 இது கொடுத்தானா 3 இதை பெருக்கில் எழுதுனா போதும். 2/5 4/3 2/5 அவர் கொடுத்துருக்கிறத அப்படியே கொடுத்துருக்க 2 பெருக்கெல்லாம் போட்டால் ஆன்சர் எழுதிடலாம் அப்படிங்கிறது வச்சுக்கணும். சரிங்களா? சரிங்க. அடுத்தது தேர்ட் சம்மு. இந்த விளக்கமெல்லாம் உங்களுக்கு புரியதுக்காக மட்டும்தான் எழுதிக்கிறோம், தேவையே இல்லை. நம்ம ஒரே ஸ்டெப்ல எழுதுனா பாருங்க. ஒரு ஸ்டெப் இந்த விளக்கம் உங்களுக்கே தெரியும். அடுத்து ரெண்டாவது ஒரு 2 ஸ்டெப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து தேர்ட் சம் எழுதிக்கிங்க. இந்த மாதிரி எழுதுங்க. 3/5, 2/3,
2/5 மற்றும் 8/5 கூட்டு விகிதம் அப்படிங்கிற, அதாவது கூட்டு விகிதம் காம்பவுண்டட் ரேஷியோ அப்படிங்கிறது, காம்பவுண்டட் ரேஷியோ அப்படிங்கிற விஷயம் கேட்குறாங்க. காம்பவுண்டட் ரேஷியோ கூட்டு விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய விகிதம் கொடுத்துட்றாங்க, ஒரே விகிதமாக எழுதணும், அது பேர் தான் கூட்டு விகிதம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். 3:5 2:3 2:5 மற்றும் 8:5 இன் கூட்டு விகிதம். இதில் நான் 4 வீதம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 1 2 4 வருதா? 4 வீதம் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நீங்கள் ஒரே விகிதமாக சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கூட்டு விகிதம் இதான் ஃபார்முலா, வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் எழுத போகிறேன். என்னென்னா பாருங்க, ஒரு விகிதம் A/B இருந்தால் அதை A/B எழுதிக்கலாம், ஜென்ரலாக ஃபார்முலா எழுதுறேன். இன்னொரு விகிதம் C/B இந்த மாதிரி எழுதுறோம்லங்க, AB, அடுத்தது வந்து C, D, அப்புறம் E, F, அப்புறம் G, H, அப்புறம் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கு. எத்தனை விகிதம் வேணால் எழுதிக்கலாம். இதான் கூட்டு விகிதத்தோட ஃபார்முலா. அதாவது A/B ஒரு விகிதம், C/D ஒரு விகிதம், E/F, G/H இப்படி எத்தனை வேணால் எழுதிக்கலாம். எழுதுறதெல்லாம் நம்ம எழுதுனா ஒரே விகிதம் எழுதுனா பெருக்கல் போட்டால் போதும். இப்போ எழுதுனீங்களா, ஃபர்ஸ்ட் கணக்கு 2 பெருக்கல், 3ஆவது கணக்கு 3 பெருக்கல், 2ஆவது கணக்கு 3 பெருக்கல், இப்போ இதை வந்து 4 பெருக்கல் இருக்கிற மாதிரி. அப்போ இந்த விகிதத்துக்கு எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல கூட்டு விகிதங்கிறப்ப 3:5னா 3/5 எழுதுறீங்க. அதே மாதிரி 2:3னா 2/3 எழுதுறீங்க. 2:5னா 2/5 எழுதுறீங்க. அடுத்து வந்து 8:5 எழுதுறீங்க. எல்லாத்தையும் பெருக்கல் போட்டுங்க. இதுதான் கூட்டு விகிதம். இதை வந்து சிம்பிளை பண்ணி ஒரே விகிதமாக கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆன்சர் வந்து பாருங்க. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகும். சரிங்களா? வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? வேற எதுவும் இல்லை. அப்போ 16 16 32 வருது மேலே ஆன்சரு. கீழே பார்த்தீங்கன்னா 125 வரும். 3 தடவை 5 பெருக்கிறீங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32:125. 32:125. இதை ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணும்னு வச்சுங்களேன். ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் தான். அது வந்து இது புரியுதுக்காக எழுதிருக்கிறேன். இதாக எழுதுனீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எழுதுனா கூட்டு விகிதம்னா 3/5 பெருக்கல் 2/3 பெருக்கல் 2/5 பெருக்கல் 5/8 8/5. அவ்வளோதான். ஒரே ஸ்டெப் எழுதுனா இதுதான் மீனிங். புரியுதுங்களா? புரியுதுங்க. மேலே இங்கே எழுதிருக்கிற கீழே எழுதி தெரியலீங்களா? இது வந்து 32/125. அப்புறம் 32:125 எழுதியிருக்கிறேன். அதாவது இது வந்து ஃபார்முலா, கூட்டு விகிதம் அப்படிங்கிறது இது வந்து ஃபார்முலா. அதாவது பொதுவாக எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன் நான். இதில் A/B தேடாதீங்க. இதில் A/B இது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இப்படி A/B ஒரு விகிதம், C/D ஒரு விகிதம் அப்படி இருக்கிற மாதிரி 4 விகிதம் இருந்ததுன்னா இப்படி பெருக்கலாம் எழுதிக்கலாம்னு ஒரு ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல இதான் மீனிங். சரிங்களா? சரி, அடுத்தது இனிதான் முக்கியமான எனக்குலாம் வரோம். அடுத்து 4ஆவதுங்களா, A/B = 2:3, B/C = 3:4 எனில் A/B/C = என்ன? ஒரு கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது கேள்வி, A/B = 3:2, B/C = 4:5 A/B/C இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஒரே ஒரு லைனில் எழுதுனா போதும், இடம் விட்டு போதும். அடுத்து 2வது கேள்வி வந்து ஒரு 3 லைன் வரும். அதில் நிறையா ஸ்டெப் எழுதுவேன் நான். அதாவது என்னென்னா எத்தனை மெத்தடில் போடலாம் அப்படிங்கிறத எழுதுவேன். இதை நல்லா கவனிச்சிங்க. இந்த வகையில் கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிச்சிங்க. முதல்ல கொடுத்த மாதிரி தான், ஃபர்ஸ்ட் கணக்கில் கொடுத்த மாதிரியே தான். A/B கொடுத்துருக்குறாங்க, B/C கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஸ்டின் பார்த்தா அதில் ஃபர்ஸ்ட் கணக்கில் வந்து ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கேட்டாங்க. அதனால் அது மாறுச்சு. அதனால் நம்ம அந்த விகிதம் பிரகாரம் எழுதிக்கிட்டோம், அந்த அடிச்சு போகிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் உண்டான இது இப்படி, பிக்கும் சிக்கும் உண்டான இது இப்படின்னா 3 பேத்துக்கு உண்டான வீதம் என்ன? அப்பனா இதில் என்ன கேட்குறாங்கன்னா, A எவ்வளோ வாங்குறான், B எவ்வளோ வாங்குறான், C எவ்வளோ வாங்குறான். அதாவது ஏக்கும் 2 பேத்துக்கு உண்டான பார்ட்ஸ் கொடுத்துறாங்க. இவன் எவ்வளோ பார்ட்ஸ் வச்சுக்கிறான், அவன் எவ்வளோ பார்ட்ஸ் வச்சுக்கிறான், இவங்க 2 இடத்துல பார்க்குறப்ப இப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 பேரும் எப்படி பிரிச்சிருப்பாங்க, எவ்வளோனுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக கேட்குறான். மூணுமே A/B
B/C அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி கேட்குறப்ப நீங்கள் ஒரு 3 மெத்தட் இருக்குது, 4 மெத்தட் இருக்குது. 4 மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது B வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, இதில் A/Bனா எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 2:3. B/Cனா என்ன கொடுத்துருக்கான்? 3:4. அப்போ இதில் Bங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 3, இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. அப்போ இதுதான் மெத்தட் 1 வச்சுக்கோங்க. மெத்தட் 1 இதுதான். அதான் என்னன்னா B ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குங்களா? B ஒரே மாதிரி இருந்தா அப்போ இந்த இடத்துல இருக்கிற Aவோட வேல்யூ 2 தான், Cயோட வேல்யூ 4 தான். எல்லாமே சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே சமமாக இருக்குது அப்படிங்கிற மீனிங் அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா இதில் A/B/C எழுதினா Aவோட வேல்யூ 2, Bயோட வேல்யூ 3, Cயோட வேல்யூ 4. இங்கே வந்து B சமம் அப்படின்னு எழுதிங்க. Bயோட வேல்யூ வந்து சமம் அப்படிங்கிறதுனால சரிங்களா? B வேல்யூ சமமா இருந்தா அப்படியே ஆன்சர் எழுதிக்கலாம். Aவோட வேல்யூ அதே தான், Bயோட வேல்யூ Cயோட வேல்யூ அதே தான், B இதுதான் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது கணக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ அதே கணக்கு அதே மீனிங்ல நம்பரை மாற்றிருக்கிறேன். A/B கொடுத்துட்டாங்க 3:2, B/C கொடுத்துட்டாங்க 4:5. இங்கே நம்ம அதே கொஸ்டின் தான் A/B/C தான் கேட்குறான். ஆனால் இங்கே பாருங்க Bங்கிற வேல்யூ 2, இங்கே Bங்கிற வேல்யூ என்ன இருக்குங்க? 4 இருக்கு. அப்போ மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெத்தட் 1 கிடையாது, ஏன்னா சமம் இல்லை, அதனால மெத்தட் 1 கிடையாது. இப்போ நான் இதுக்கு மெத்தட் 2ல போடுறேன். மெத்தட் 2 பார்த்தீங்க, நல்லா கவனிச்சிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். மெத்தட் 2 என்னன்னா இந்த மாதிரி A/B/C அப்படி 3 மதிப்பு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ பாருங்க A/B மேலே தெரிஞ்சிடலாம். மெத்தட் 2 என்னன்னா கவனிங்க, அதாவது இப்போ A/B/C அப்படின்னு 3 மதிப்பு எழுதிக்கிறீங்க. பாருங்க A/Bன்னு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? அப்போ Aக்கு நேராக 3, Bக்கு நேராக 2ன்னு போட்டுங்க. சரிங்களா? A/B எழுதியாச்சு. அடுத்து B/C எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 4. இங்கே எழுத முடியாது, அதனால என்ன எழுதிக்கிறீங்க? கீழே எழுதிங்க 4. அதுக்கு நேராக C எவ்வளோங்க? 5. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஷார்ட்கட்டாக எழுதுறப்ப A/B/Cன்னு எழுதி A/Bக்கு நேராக வேல்யூ, அதே மாதிரி B/Cக்கு நேராக வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறீங்க? நல்லா கவனிச்சிங்க. இந்த 3லேருந்து 4க்கு ஒரு அம்புக்குறி, அடுத்து 4லேருந்து 2க்கு ஒரு அம்புக்குறி, தொடங்கினதுலேருந்து அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. அடுத்து 2லேருந்து 5க்கு ஒரு அம்புக்குறி. அப்போ எழுதினீங்கன்னா பாருங்க A/B/C எழுதிடலாம். A/B/C என்ன எழுதலாம்னா பாருங்க, ஏன்னா 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும், அதான் Aவோட வேல்யூ அப்படிங்கிற மீனிங். இந்த இடத்துல Bயோட வேல்யூ 4ஐயும் 2ஐயும் பெருக்கிறீங்க, Cயோட வேல்யூ 2ஐயும் 5ஐயும் பெருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ எழுதினீங்க எவ்வளோ வருதுங்க? 12, 8, 10. 12:8:10 வருது. இதை சுருக்கலாம்ல? சுருக்குனீங்கன்னா 4, 6, 4, 5. இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. அப்போ 6:4:5 தான். இதே வந்து பாருங்க, இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு இப்படி எழுதலாம். இது மெத்தட் 2. மெத்தட் 3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை தான் நம்ம எல்லா மெத்தடுக்கு இந்த இதை வச்சு நம்ம எல்லா கணக்குமே போடலாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் கணக்கு போட்ட பார்த்தீங்களா, அதுவும் போடலாம், பின்னாடி வர கணக்குகளும் போடலாம். அதனால் என்னென்னா கவனிங்க, எழுதிக்கலாம். இதே மாதிரி தான் A/B/C அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து சமப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங் வச்சுங்க. சமப்படுத்துதல் அதான் அந்த மீனிங், மெத்தட் 3யோட மீனிங். இப்போ எழுதணும் அதே மாதிரி தான் எழுதுவோம். A/B எவ்வளோங்க? 3. அப்போ Aக்கு நேராக 3, Bக்கு நேராக 2. அதே மாதிரி B/Cன்னு பார்த்தீங்கன்னா 4:5. இப்போ கவனிங்க, இப்போ Aவோட வேல்யூ இருக்குங்களா? Bயோட வேல்யூ இருக்குங்களா? ஆனால் Cயோட வேல்யூ என்னங்க? இல்லை. அதான் மீனிங். Cயோட வேல்யூ அங்கே எழுதணும். இப்போ இப்படி இந்த அம்புக்குறி இப்படி தான் போகுது, A/B/C இப்படி தான் போகுது. 3, 2 இப்போ இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த அம்புக்குறி போகிற டைரக்ஷன்ல கடைசியாக என்ன மதிப்பு எழுதிருக்கீங்கன்னு பாருங்க. இதில் கடைசியாக என்ன மதிப்பு எழுதிருக்கீங்க? 2. அதை வந்து இங்கே போட்டுங்க, அங்கே போட்டுங்க. அதான் சமப்படுத்துறது. அதே மாதிரி இப்போ இங்கே Cயோட வேல்யூ இருக்கு, Bயோட வேல்யூ இருக்கு, இங்கே எது இல்லைங்க? Aவோட வேல்யூ இல்லை. அப்போ இப்படி வரப்ப இப்படி பார்க்கணும். இந்த அம்புக்குறி இப்படி வருது, இங்கிருந்து வருது. இங்கிருந்து வரப்ப எந்த வேல்யூ கடைசிங்க? அதை இங்கே போட்டுங்க. இப்போ பெருக்குன்னு பார்க்கலாம். பெருக்கினீங்கன்னா 3 2 10. இப்போ இதை சுருக்குனீங்கன்னா 6 4 5 வந்துருச்சுங்களா? அதே ஆன்சர் வந்துருச்சுங்களா? அதே ஆன்சர் வந்துருச்சுங்களா? 6 4 5 வந்துருச்சுங்களா? அப்போ இருக்கிறதுலையே இதுதான் ஈஸியான மெத்தேடு. சரிங்களா? இதை யூஸ் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தேடு இருக்கு பாருங்க, மேலே மெத்தேடு 4. இது வந்து நம்ம தேவையில்லாது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். மெத்தேடு 4 வேண்டியதில்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மீசிமா மெத்தேடு நல்லா கவனிங்க.
A/B கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க 3:2. B/C கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க 4:5. இப்போ நம்ம வந்து இந்த B வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரே மாதிரி இருக்குங்களா இல்ல அப்பனா மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்ப மீசிமானா 2, 4 மீசிமா அப்படின்னு பாருங்க. மீசிமா எவ்வளவு வருங்க 2க்கு 4 பண்ணீங்கன்னா மீசிமா ஒரு தடவை 2 தடவை மணி 2 தடவை போட்டா 1 1 வருது. அப்ப எவ்வளவு வருதுங்க 4 வருது. அப்ப மீசிமா 4. சரிங்களா? அப்ப மீசிமா 4னா அந்த B வந்து 4ஆ மாத்தணும். Bங்கிற இடம் இருக்குல்லங்க இந்த 2ங்கிறத 4ஆ மாத்தணும். அதே மாதிரி இங்க இருக்கிற Bங்கிறத 4ஆ மாத்தணும் அப்படிங்கிற மீனிங். அதாவது B ஒரே இங்க B யோட வேல்யூ 2 இங்க B யோட வேல்யூ 4 ரெண்டு வெவ்வேறையா இருக்குது. நம்ம ஒரே மதிப்பா கொண்டு வரணும். ஒரே மதிப்புனா மீசிமா என்ன வருதோ அதை கொண்டு வரணும்னு அர்த்தம். இங்க மீசிமான்னு கண்டுபிடிச்சீங்க 4. அப்ப இதை 4ஆ மாத்தணும் இதையும் 4ஆ மாத்தணும்ங்கிற மீனிங். சரி இப்போ இதை 4ஆ மாத்தனா எதால பெருக்கலாங்க இங்க 2ஆல பெருக்கினீங்கன்னா இதை 2ஆல பெருக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுங்க இதையும் 2ஆல பெருக்கணும். இப்போ பெருக்கினீங்கன்னா என்ன ஆகுனா 2 3 6 2 2 4. அப்ப இந்த மீனிங் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து 4ஆ மாத்தணும். ஏற்கனவே 4 இருக்கிறனால அதை அப்படியே பிளைனா விட்டுறலாம். இல்லது 1ஆல பெருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுதுக்காக 1ஆல பெருக்கலாம். ஒரு நாள் 4 அப்ப இதையும் 1ஆல பெருக்குங்க. அப்ப 4:5. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துருச்சுங்களா? இப்போ மெத்தட் 1க்கு வந்துருச்சு பாருங்க. இது சேம் வந்துருச்சுங்களா? அப்ப B4 இதுல B4 சேம் வந்துருச்சுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் பிரகாரம் A/B/C ன்னு போட்டீங்கன்னா பாருங்க A அந்த B வந்து சமமா இருக்குது. அப்ப A ஓட வேல்யூ 6 B ஓட வேல்யூ 4 C ஓட வேல்யூ 5 இப்படி எழுதிக்கலாம். அப்ப A/B/C அப்ப இந்த பாருங்க 3 மெத்தட்ல போடுறீங்க. மீசிமா மெத்தட்ல போட்டாலும் 6:4 தான் வருது. இந்த மாதிரி அம்புக்குறி மெத்தட்ல போட்டாலும் 6:4 தான் வருது. அதாவது சமப்படுத்தல் போட்டாலும் இதான் வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மெத்தட் 3 யூஸ் பண்ணீங்க. ஏன்னா அடுத்து 4 இது கேட்பான். AB அந்த A/B/C கொடுத்த மாதிரி A/B/C/Dன்னு கேட்கறப்ப இதுல எல்லாம் போட்டா 2 தடவை போடணும். இதுல போட்டாலும் 2 தடவை போடணும். இதுல போட்டா ஒரே தடவை போடணும். ஒரே ஒரு தடவை தான். அதனால இது வந்து எல்லா அது இல்லாம இந்த மெத்தடை எல்லா இதுக்குமே பயன்படுத்திக்கலாம். நான் அடுத்து விளக்கம் சொல்றேன். எழுதி எழுதி அங்க வந்து நீங்க இப்படி முன்னாடி தெரியலாம்லங்க. நீங்க கூட 2 பேரும் முன்னாடி போய் உட்காந்து சேர் போட்டு நீங்க கூட வந்துருங்க. இல்லைன்னா அப்படி முன்னாடி சேர் போட்டு உட்காந்து யாரும் வர போறது இல்லை. இப்போ ஒவ்வொரு கணக்குலயும் அப்படியே ஒவ்வொரு மாடல் மாத்திக்கிட்டே இருக்கிறேன். நம்பர் மாறுது அந்த கேள்வி மாறுது என்னென்ன மாறுது அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக